சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாவித்திரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனவு காணுவாங்க. என்ன கனவு அப்படின்னா, போஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு வெளியே வந்து அந்த குடிசையில் பார்த்திங்க அப்படின்னா இருக்க மாதிரி வந்து ஒரு கனவு காணுவாங்க. இவங்களும் தாமரையும் பார்த்திங்க அப்படின்னா கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டு உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு காணுவாங்க. இந்த கனவு கண்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து போஸோட அம்மா வந்து அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. அவங்க என்னென்ன கனவுலாம் கண்டாங்களோ அதெல்லாம் தாமரை கிட்ட சொல்லுவாங்க. தாமரை பார்த்திங்க அப்படின்னா லூஸ் மாதிரி பண்ணாதம்மா, பகல் கனவுனா பழிக்காது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி கிட்ட இந்த மாதிரி இந்த போஸுக்கும் மலரக்காக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால அவங்க வேற கல்யாணம் பண்ண போறாங்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட மாட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே போஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழசெல்லாம் ஞாபகம் வருது. தமிழ்ச்செல்வி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து இந்த ஜென்மத்தில் நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி, நான் உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன், ஒன்றை தவிர இந்த ஜென்மத்தில் நான் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து தமிழ்ச்செல்விக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது, அவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.